மகளிர் ராஜா வந்து முதல் பகுதி முடிச்சது. ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் ரெண்டாவது பகுதியில். நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை, நான் சரியாயிட்டேன். ப்ராப்பராக ட்ராக்ஸ் அதான் மார்க்கெட்டிங்கில் சொல்கிற மாதிரி நான் விழுவேன் பார்த்தியா, விழுவ மாட்டேன். அந்த அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையும் வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இவர் 3 மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டார், 6 மாதம் ஷூட்டிங் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் எடுக்கும் எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் எடுக்க வேண்டி இருப்போம். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபுட். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃப். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. நான் வந்து சத்தியமாக சாகிற வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. அது வந்து ஹார்ட் டச்சிங் மெசேஜ். ஒரு ப்ரெஸ்ஸு வந்து ஒரு நடிகைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க. இது உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆத்மார்த்தமாக நான் வந்து இந்த சில்வர் ஸ்க்ரீனிங் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுப்பேன் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் விஷயம் சத்யசாட்சி வாசத்தில் கதவை திறக்கும் போது அவர் வார்த்தை சொன்னார். இந்த ஒரு நிகழ்வுக்காக 13 வருஷமாக காத்துட்ருக்கோம். உண்மை எனக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இப்போ இன்டர்வியூக்காக சந்திக்க வரும்போது மீடியா பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சு பார்க்கறதா சொன்னாங்க. அதை கேட்கும் உண்மையாகவே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. உங்களோட நண்பர்கள், நான் ஃபேன்ஸு என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது. என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நண்பர்களுக்கு மீடியாவுக்கு, சோஷியல் மீடியாவுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு, சேட்டலைட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் த ஃபெஸ்டிவல். இது ஒரு லாங் ஹாலிடே. என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சந்தோஷமாக சிரித்து வயிறு வலிக்க சிரித்து நீங்கள் கிளம்புவீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் a very happy பொங்கல். தேங்க்யூ.